I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வால்பாறையில் டே 2. இன்றைக்கி எங்கே பிளான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வால்பாறை டு அதிரப்பள்ளி போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல வால்பாறையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை அதிரப்பள்ளி போகலாமான்னு சொல்லிட்டு தெரில. நாங்கள் போகிறப்ப அப்படியே உங்களுக்கு மோட்டோ லாகில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3500 வாங்கினாங்க ஒரு 8 மெம்பர்ஸ்க்கு. பரவாயில்ல, ரூம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஃபாகாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். நான் வேணால் உங்களுக்கு சினிமேட்டிக் வீடியோ அப்படியே போட்டு விட்றேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் வெக்கேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து மோட்டோ லாகிங் செட்டப்பில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா சோலையா டேம் 21 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறோம். இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனையும் இது சோலையா டேம் போயிட்டு சோலையா டேம்லேருந்து அதிரப்பள்ளி போக போகிறோம். மெயினாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு நிறைய பைக்கர்ஸோட ட்ரீம் ரூட்னே சொல்லலாம். எந்தளவுக்கு ஒரு கொல்லிமலை ஒரு ஃபேமஸான ரூட்டோ அதே மாதிரி அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி வந்து ரொம்ப ஃபேமஸான ரூட்டு. அந்த ரூட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். கூகுள் மேப்பே பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் மேலே ஆயிரும். ஏன்னா அந்த ரூட் கொஞ்சம் ஆஃப் ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்துக்கலாம். வால்பாறையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் எல்லா வளமுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது, ஆறு இருக்குது, அப்புறமேட்டு காஃபி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு அதிகமான கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா டீ தான். இங்கே டீயோட கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மூணார் எந்த அளவுக்கு ஒரு டூரிஸ்ட்டு அந்த டீ எஸ்டேட் நல்லா இருக்குமோ அதே அந்த அளவுக்கு வால்பாறையும் மேலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வால்பாறையில் ரொம்ப க்ரௌடான ஒரு பிளேஸுக்கு போகக்கூடாது. ஆனால் வந்து 1 டேயில் வந்து சுற்றி பார்க்கணும், 1 டே 2 டே கரெக்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வால்பாறை மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து வால்பாறையில் அந்த அளவுக்குலாம் க்ரௌடே இருக்காது. இங்கே கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஊட்டி மூணார் எந்த அளவுக்கு அந்த கிளைமேட் இருக்குமோ அதே கிளைமேட் பார்த்திங்கன்னா இங்கே வால்பாறையிலையும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சோலையா டேம் போகிறோம். சோலையா டேமுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. ஆனால் நேற்றுலேருந்து பார்த்தோன்னா நாங்கள் நிறையா பைக்கர்ஸ் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தோம் நிறையா பைக்கர்ஸ் வந்து வால்பாறை இந்த டைமுக்கு வராங்க. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒழுங்காக வ்ளாக் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா சரியான மழை நேற்று ஈவினிங்கு. கரெக்டாக நாங்கள் ஒரு டனல் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வெள்ளைமலை டனல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா வால்பாறையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அந்த வெள்ளைமலை டனல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல் மழை. நான் அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அப்படியே லைட்டாக டிஸ்லிங் ஆகிட்டு தான் இருக்குது மழை. சரி பரவாயில்ல அப்படியே சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ கிளம்புனாவே போகிறதுக்கே வந்து 3 o'clock தான் போகணும்னு சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்லுது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சோலையா டேமோட ரிசர்வர். இது வந்து சோலையா டேம்லேருந்து இங்கே வரைக்கும் வருது. இது இங்கே வரைக்கும் இல்லை, இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வால்பாறை வரைக்குமே இது வந்து கண்டினியூ ஆகுது. இது வந்து சோலையா டேமோட ரிசர்வர். இது இன்னும் சோலையா டேமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. 7 கிலோமீட்டர் போயிட்டு நான் அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமேட்டிக் சர்ச்சாக போடுறேன். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சோலையா டேமுக்கு வந்திருக்கோம். இது வந்து 1964ன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து காமராஜரும் நேரும் அவங்க பீரியடில் வந்து ஆலியா டேமும் சோலையா டேமும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அக்ரிமெண்ட் போட்டாங்க. 10 இயர்ஸ் கழித்து இந்த டேம் கட்டினாங்க. ஃபுல்லாக கான்கிரீட் டேம். வந்து இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா 2nd இது டீப்பஸ்ட் டேம் வந்து இந்த சோலையா டேம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேம் வியூ எங்களுக்கு தெரியல, ஃபுல்லாக ஃபாக். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபாக் மட்டும்தான் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோலையா டேம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். இன்னும் அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 56 to 60 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரூட்டில் வரீங்க பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக வாங்க. ஏன்னா ரோடு ஃபுல்லாக மாடு நிறைய இருக்குது.
ஆனால் எங்களால் வந்து அந்த சோலையார் டேமோட கேட் வியூ பார்க்கவே முடியல. எனக்கு ஒரு வேளை கீழே போனால் தெரியுமான்னு தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ தெரியுது சோலையார் டேமோட கேட் வியூ. கைஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சோலையார் டேமோட கேட் வியூ இது தான். பார்க்க சூப்பராக இருக்குது. இருங்க கைஸ், நான் அப்படியே நான் உங்களுக்கு வண்டி நிறுத்திட்டு நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக இதுதான் சோலையார் டேம். இது பார்த்திங்கன்னா 1964 வந்து காமராஜர் நேரு அவங்களோட டைம் பீரியடில் வந்து இது கட்டினாங்க. இதுதான் இந்தியாவில் வந்து செகண்ட் டீப்பஸ்ட் டேம் வந்து இது தான். வந்து மேலே போய் பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்டர் ஃப்ளோ வந்து லிமிட் எக்ஸீட் ஆகிடுச்சு. எப்படியும் 2 days வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வால்பாறை டு அத்திரப்பள்ளி போகும்போது நான் வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வால்பாறையிலேருந்து இப்போ அத்திரப்பள்ளி கரெக்டாக தமிழ்நாடு பார்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ கேரளாக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டாங்கன்னா வண்டி எங்கேயும் நடுவே நிறுத்தாதீங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறனால எங்கேயும் வண்டி நிறுத்த வேணாம். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இங்கே டியர், பைசன், டைகர் எல்லாமே மெயினாக யானை எல்லாமே இருக்கும். அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க, மெயினாக வண்டி நிறுத்தாதீங்க, நிறுத்திங்கன்னா ஃபைன் போடுங்க மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் வரப்போ லைசன்ஸு, அப்புறமேட்டு இன்சூரன்ஸ், மெயினாக பியூசி பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. எங்களுக்கு இப்போ தான் 200 ஃபைன் போட்டாங்க காருக்கு. அதனால் வரப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயினாக கரெக்டாக எடுத்துருவாங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஓகே, எனக்கும் இந்த கோப்ரோக்கு என்ன ராசியாக தெரியல. கோப்ரோ எடுத்து மாட்டினாவே இங்கே மழை பெய்யுது. நான் எடுத்துட்டு நான் பொருள் வைக்க போகிறேன். தமிழ்நாடு ரோடு வரைக்கும் ஆசமாக இருந்தது. சீரியஸாக செம்மையாக இருந்தது. எப்போ கேரளா என்ட்ரு ஆனமே அப்பயே ரோடு செம்ம ஒஸ்ட்டு. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ பரவாயில்ல. ரோட்டில் நீச்சல் குளம் தான் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி, வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு முன்னாடி ஃபுட்டேஜில் காட்டியிருப்பேன். அங்கே தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்தோடனையும் அங்கே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, லைசன்ஸு, அப்புறமேட்டு ஆர்சி எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக வச்சுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பியூசி கேட்பாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டு. அது இல்லைன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. அதனால் பார்த்து எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கேருந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த டோக்கன் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியோட நம்பரு, அப்புறமேட்டு ஓனரோட நேமு, ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கிக்குவாங்க. அது எதுக்காகனா இந்த ரூட்லேருந்து கரெக்டாக நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வாங்குவாங்க. அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்பயே சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் எங்கேயுமே வண்டியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2000 rupees ஃபைன் போடுவாங்க. அதனால் வண்டி எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. கண்டிப்பாக இதில் வந்து சிறுத்தை, புலி, லெப்பர்டு, எலிஃபெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் நிறுத்தாதீங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சினிமேட்டிக் வியூவில் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஆக்சுவலி நேற்று இங்கே வந்து யானை தள்ளி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் லாரி கவுந்துச்சு. இந்த லாரி போயிட்டே இருக்கும்போது எனக்கு அப்படியே கவுந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கும் கோப்ரோக்கும் சுத்தமாக ராசியே இல்லை. எப்போலாம் நான் கோப்ரோ எடுத்து மாட்டுறோனோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ தான் நான் கோப்ரோ ஆன் பண்ணேன், அதுக்குள்ளே மழை பெய்யுது. கைஸ், இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா இது நிறையா ஃபுட்டேஜ் எடுத்தோம். ஆனால் எனக்கு சுத்தமாக இந்த இடத்துல வந்து விளாக் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா வந்து நேச்சர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நேச்சர் பார்த்துட்டு நான் எதுவும் விளாக் பண்ணல. நான் வேணால் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக சினிமேட்டிக் ஷார்ட்ஸாக அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன்.
அப்படியே ரா ஃபுட்டேஜாகவே அப்லோட் பண்ணுறேன், வேணால் நீங்கள் அப்படியே பாருங்கள். வைல்ட் அனிமல் கிராசிங். எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க எலிஃபென்ட் கிராசிங்கு, அதனால் பார்த்து சேஃபாக இருக்கும். இப்படி திரும்புகிறப்ப இந்த இடத்துல யானை நின்றுட்டு இருந்துச்சுன்னு வைக்கலாம், ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள்.